Hello students, last video la நம்ம வந்து meaning of joint ventures பத்தி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து types of joint ventures பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணுங்க, bell icon click பண்ணிட்டு all button click பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட notification உங்களுக்கு immediate வரும். Description boxல previous videos உடைய link கொடுத்திருக்கேன், அதை click பண்ணி பார்க்கும்போது இந்த chapter உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, joint ventures அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒன்றாக இணைந்து ஒரு நியூ ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்குறது தான் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது ஒரே கண்ட்ரியில் இருக்கிற ரெண்டு பிஸ்னஸஸ் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு புது என்டிட்டியை உருவாக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரெண்டு பிஸ்னஸஸ் ஒன்றாக இணைந்து அவங்க வந்து ஒரு புது என்டிட்டியை உருவாக்கி அந்த பிஸ்னஸை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு பிஸ்னஸை புதுசாக உருவாக்குறாங்க அப்படின்னா ரெண்டு கண்ட்ரினுடைய கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவங்க அந்த என்டிட்டியை வந்து நடத்த முடியும். அதே போல் நம்ம இந்தியாவில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி உருவாகுது அப்படின்னா அதுக்கான தனியாக எந்த லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்ம இந்தியாவில் எப்படி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நம்ம கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்க்கும். ஓகேவா, இதுதான் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். இதில் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, தட் இஸ் கான்ட்ராக்சுவல் ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் ஈக்விட்டி பேஸ்டு ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ மீனிங்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. கான்ட்ராக்சுவல் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒன்றாக இணைந்து செயல்படுவது தான் கான்ட்ராக்சுவல் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்றது ஜெனரலைஸ்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈக்விட்டி பேஸ்டு ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக இணைந்து ஒரு புது நியூ, அதாவது சட்டப்பூர்வமாக அந்த புது என்டிட்டியை அவங்க என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க வித் மியூச்சுவல் கன்சென்ட் அக்ரிமெண்ட். ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு புது கம்பெனியை வந்து உருவாக்குவாங்க வித் நியூ லீகல் என்டிட்டி. ஓகேவா, அப்படிப்பட்ட ஒரு என்டிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஈக்விட்டி பேஸ்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அல்ல ஈக்விட்டி பேஸ்டு ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த ஈக்விட்டி பேஸ்டு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஷேர் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பங்கெடுத்துக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதுதான் ஈக்விட்டி ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்ட்ராக்சுவல் ஜாயிண்ட் வெஞ்சர்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் டூ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, ஈக்விட்டி பேஸ்ட் அண்ட் கான்ட்ராக்சுவல். ஈக்விட்டி பேஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்பெனியாக இருக்கும், லிமிட்டட் லயபிலிட்டி லைக் பார்ட்னர்ஷிப், லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப். கான்ட்ராக்சுவல் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ். இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா, ஈக்விட்டி பேஸ்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கம்பெனியாகவும் லிமிட்டட் லயபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமாகவும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாகவும் செயல்படுது. கான்ட்ராக்சுவலை பொறுத்த வரைக்கும் கோஆப்ரேஷன், ஓகேவா, ஒன்றிணைந்து செயல்படுறது வித் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ். ஸோ இது என்னன்றதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். கான்ட்ராக்சுவல் joint venture. In a contractual joint venture, a new jointly owned entity is not created. So contractual joint entity பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக ஜாயிண்ட் வெஞ்சர்னா என்ன, ரெண்டு பிஸ்னஸ் இணைந்து ஒரு புது நியூ என்டிட்டியை உருவாக்குறது. ஆனால் கான்ட்ராக்டுவல் ஜாயிண்ட் வெஞ்சர்னா ரெண்டு பிஸ்னஸும் வந்து ஒன்றாக இணைந்து ஒரு புது என்டிட்டியை உருவாக்க மாட்டாங்க. ஓகேவா, புதுசாக அவங்க வந்து ஒரு புது லீகல் ஜாயிண்ட் வெஞ்சரை வந்து உருவாக்க மாட்டாங்க. தேர் இஸ் ஒன்லி அன் அக்ரிமெண்ட் டுகெதர். எதுக்காக அது வந்து இருக்கும், அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரெண்டு பிஸ்னஸஸும் வந்து ஒன்றாக இணைந்து செயல்படுறது. ஓகேவா, அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டு பேருடைய அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சு போயிடும், அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. தட் இஸ் அ கான்ட்ராக்சுவல் ஜாயிண்ட் வெஞ்சர். Okay, the parties do not share ownership of the business but exercise some elements of control in the joint venture. So இந்த ரெண்டு பிஸ்னஸஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓனர்ஷிப், அதாவது உரிமை, அந்த கம்பெனிக்கான உரிமையை வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, அவங்கவுங்களுக்கான கம்பெனிக்கான உரிமை அவங்கவுங்களுக்கு தான்.
ஆனால் ஒரு ஒர்க்குக்காக 2 பேரும் இணைந்து செயல்படும் பொழுது சில விஷயங்களை வந்து 2 பேருமே வந்து அந்த கம்பெனியில் எவ்வளோ வந்து டேக்கிங் கண்ட்ரோல், அதாவது கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதோ அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதோ எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது, எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படுது, இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து ஷேர் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அவங்களுடைய இது ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். ஓகேவா? ஆனால் அவங்களுடைய ஓன் கம்பெனியை வந்து அவங்க இதோட சேர்த்து இணைத்து வந்து செயல்பட மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஏபின்ற 2 வெஞ்சர் இருக்குது. அவங்க 2 பேரும் இணைந்து சின்ற ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துகிறாங்க. அந்த புது ப்ராஜெக்டை 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு முடிச்சு கொடுத்த உடனே ஏ பாட்டுக்கு அவங்க பிஸ்னஸ் அவங்க பார்ப்பாங்க, பி பாட்டுக்கு அவங்க பிஸ்னஸ் அவங்க பார்ப்பாங்க. த்ரூ அக்ரிமெண்ட்டு தான் 2 பேருமே வந்து அந்த ஒர்க்கில் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அதுக்கு அவங்களுடைய ஓனர்ஷிப்பு வந்து அதாவது இப்போ ஏனுடைய கம்பெனியுடைய ஓனர்ஷிப்போ இல்லை பியினுடைய கம்பெனியுடைய ஓனர்ஷிப்போ எந்த விதத்துலேயுமே இதில் இன்வால்வ் ஆகாது. அவங்களுடைய ஒர்க்கு மட்டும்தான் அதில் வந்து இன்வால்வ் ஆகும். அதை எப்படி நிர்வாகம் பண்ணுறது செய்கிறது அப்படின்றது மட்டும் 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? A typical example in a contractual joint venture is a franchise relationship. ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸ், அதாவது ஒரு கம்பெனி பேர்லேயே வந்து, அதாவது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஷாப் பேர்லேயே வந்து இன்னொரு ஷாப்பை வந்து வேற ஒரு இடத்துல வந்து உருவாக்குறது. ஓகேவா? ஸோ இன் சச் எ ரிலேஷன்ஷிப் த கீ எலிமெண்ட்ஸ் ஆர் 2 or more parties have a common intention of running a business venture. இப்போ 2 இல்லை அதுக்கு மேற்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பார்ட்டிஸோ வந்து ஒரு காமனான இன்டென்ஷனோடு இருப்பாங்க, நான் வந்து ஒரு பிஸ்னஸை எடுத்து நடத்தணும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறொரு கம்பெனியினுடைய ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து அவங்க வந்து அந்த பிஸ்னஸை வந்து பண்ணுவாங்க. அதனால் அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுனால அந்த கம்பெனியினுடைய ஓனராக இவங்க ஆக முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அதுதான் வந்து ஃப்ரான்ச்சைஸ். ஸோ ஈச் பார்ட்டி பிரிங் சம் இன்புட்ஸ். ஸோ ஒவ்வொரு பார்ட்டியும் வந்து அவங்களுடைய நேமை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஆனால் அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி வந்து பண்ணிக்குவாங்க. போத் பார்ட்டிஸ் எக்ஸசைஸ் சம் கண்ட்ரோல் ஆன் த பிஸ்னஸ் வெஞ்சர். இப்போ வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த எந்த ஒரு பெரிய கம்பெனியினுடைய பிராண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் 2 பேருக்கும் வந்து சம் கண்ட்ரோல் இருக்கும் அந்த பிஸ்னஸ் மேலே. இப்போ வந்து இந்த பிஸ்னஸில் வந்து எடுத்து நடத்தக்கூடிய ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்தக்கூடியவருக்கும் சரி, இல்லை அந்த பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்த மெயின் ஓனருக்கும் சரி, 2 பேருக்குமே அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு கண்ட்ரோலிங் பவர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ த ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஏ டிரான்சாக்ஷன் டு டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஷிப் பட் ஹேஸ் எ கேரக்டர் ஆஃப் ரிலேட்டிவ்லி லாங்கர் டியூரேஷன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் என்னென்னா அந்த பிஸ்னஸை ஒரு லாங் டேர்ம் கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து 2 பேருமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ கான்ட்ராக்சுவல் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க், ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக 2 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஒன்றாக இணைந்து ஒரு அந்த ப்ராஜெக்டை எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க. சாரி, அதுதான் அதற்காக போடப்படக்கூடிய அக்ரிமெண்ட். ஓகேவா? அந்த அக்ரிமெண்ட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த வேல்யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சால் அந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும். அப்போது அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. தட் இஸ் அ கான்ட்ராக்சுவல் ஜாயிண்ட் வெஞ்சர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ வந்து கான்ட்ராக்சுவல் ஜாயிண்ட் வெஞ்சர்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி பேஸ்டு ஜாயிண்ட் வெஞ்சர். So equity joint venture agreement is one in which a separate business entity jointly owned by 2 or more parties is formed in accordance with the agreement of the parties. So equity joint venture அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து அக்ரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி. ஓகேவா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பார்ட்டிஸோ வந்து ஒன்றாக இணைந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆகி ஒரு பிஸ்னஸ் செப்பரேட்டாக அவங்க பிஸ்னஸ் இல்லாமல் இன்னொரு செப்பரேட்டாக ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இஸ் ஃபார்ம்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த அக்ரிமெண்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். ஸோ பார்ட்டிஸினுடைய அக்ரிமெண்ட்டின் படி அவங்க வந்து ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த கீ ஆப்ரேட்டிவ் ஃபேக்டர் இன் சச் கேஸ் இஸ் ஜாயிண்ட் ஓனர்ஷிப் பை 2 or more parties. ஸோ இதனுடைய மெயின் ஃபேக்டர், ஆப்ரேட்டிவ் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 or more parties, அவங்க 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டிட்டியில் வந்து அந்த புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிஸ்னஸில் வந்து அவங்களுக்கு ஓனர்ஷிப் வந்து இருக்கும். 3 பேருக்குமே ஓனர்ஷிப் வந்து இருக்கும். த ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டி மே வேரி. கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ட்ரஸ்ட், லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ எந்த ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டியாக வேணால் இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தா அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக கூட இருக்கலாம். 2 அல்லது 3 பேரோ சேர்ந்து செய்கிறாங்கன்னா அது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கலாம். இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கலாம், 2-3 பேர் சேர்த்து. இல்லை ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து கூட அவங்க நடத்தலாம். இல்லை லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் லெவல் வரைக்கும் அவங்க லயபிலிட்டியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து அவங்க ஏற்றுக்கலாம். அதே போல் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ், அவங்களுடைய கேபிட்டல் ஃபண்ட்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்பிக்கலாம். ஸோ தேர் இஸ் அன் அக்ரிமெண்ட் டு எய்தர் கிரியேட் எ நியூ என்டிட்டி ஆர் ஃபார் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் டு ஜாயின் இன் டு ஓனர்ஷிப் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் என்டிட்டி. அதாவது இந்த ஈக்விட்டி ஜாயிண்ட் வெஞ்சர், ஈக்விட்டி பேஸ்டு ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அக்ரிமெண்ட்டை க்ரியேட் பண்ணி புதுசாக ஒரு என்டிட்டியை க்ரியேட் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒரு புது ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஓனராக வந்து அதில் ஜாயின் பண்ணுறது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஷேர்டு ஓனர்ஷிப் பை த பார்ட்டிஸ் இன்வால்வ்டு. ஸோ எந்த 2 பேர் வந்து அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அந்த 2 பேருக்குமே அந்த ஓனர்ஷிப்பில் வந்து என்ன இருக்குது, ஷேர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு புது என்டிட்டியை உருவாக்குறது. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ஒன் ஆஃப் த பார்ட்டி வந்து ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கிறாரு, அவரோட இன்னொருத்தரும் வந்து என்ன பண்ணுறாரு, ஜாயின் பண்ணிக்கிறாரு. அதாவது அவரும் அதில் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறேன் உன் பிஸ்னஸில் அப்படின்ட்டு அவரும் அந்த பிஸ்னஸில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது. ஸோ இப்படி இருக்கிறத ஈக்விட்டி பேஸ்டு ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லலாம். அதே போல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஓனர்ஷிப்பை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஷேர்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஜாயிண்ட்லி ஓன்ட் என்டிட்டி. ஸோ 2 பேரும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய அந்த என்டிட்டியில் 2 பேருக்குமே நிர்வகிக்கின்ற மேனேஜ்மெண்ட், அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு உரிமையும் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. பிஸ்னஸுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் 2 பேருடைய கண்ட்ரோலும் அதில் இருக்கும். ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிகார்டிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதர் ஃபினான்சிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ 2 பேருக்குமே வந்து பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமையும் அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்காக வெளியே இருந்து கடனை வாங்கி பிஸ்னஸை வந்து நடத்தக்கூடிய உரிமையும் 2 பேருக்குமே இருக்குது. ஸோ 2 பேருமே அது என்ன பண்ணிக்கணும், ஈக்குவலாக அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் ஷேர்டு ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் அக்கார்டிங் டு த அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட்டில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணணும்னா ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் அவங்க போட்டிருப்பாங்க, அதற்கேற்ப அவங்க வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ எ ஜாயிண்ட் வெஞ்சர் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் எ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன்டு பை போத் த பார்ட்டிஸ் ஹைலைட்டிங் த பேசிஸ் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட். ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது 2 பேருக்கும் ஒருமித்த கருத்தோடு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அக்ரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆவாங்க. எவ்வளோ அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம், எவ்வளோ வந்து ப்ராஃபிட்லேருந்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் நம்ம படிச்சிருக்கோம், அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ண, அதுதான் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? அந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேருமே என்ன பண்ணியிருக்கணும், 2 பார்ட்டிஸுமே சைன் பண்ணியிருக்கணும்.
அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்டில் இது எல்லாமே ஹைலைட் பண்ணி இருக்கணும். த டேர்ம்ஸ் ஷுட் பி தரவுலி டிஸ்கஸ்ட் அண்ட் நெகோஷியேட்டட் டு அவாய்ட் எனி லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் அட் எ லேட்டர் ஸ்டேஜ். ஸோ என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கோ அது வந்து 2 பேருமே வந்து தரவாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த அக்ரிமெண்ட்லேயே அவங்க போட்டிருக்கணும், 2 பேரும் சைன் பண்ணியிருக்கணும். ஏன்னா அனாவசியமாக ஃப்யூச்சரில் வந்து எந்தவித ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணிக்காமல் இருக்கணும். நெகோசியேஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் மஸ்ட் டேக் இன் டு அக்கௌண்ட் த கல்ச்சரல் அண்ட் லீகல் பேக்ரவுண்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். ஸோ அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கின்ற எந்த நெகோசியேஷன்ஸாக இருந்தாலும் சரி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கேற்ப தான் வந்து அவங்க நடந்துக்கணும். ஏன்னா இது வந்து சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றதுனால அதில் என்ன லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸோட வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து என்ட்ரு ஆகியிருக்காங்களோ அதை வந்து அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். த ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் மஸ்ட் ஆல்சோ ஸ்டேட் தட் ஆல் நெசரி கவர்மெண்டல் அப்ரூவல்ஸ் அண்ட் லைசன்சஸ் வில் பி ஆப்டெயின்டு வித்தின் எ ஸ்பெசிஃபைட் பீரியட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய அப்ரூவல் இருக்கணும் அந்த என்டிட்டிக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ்க்கு அவங்க பண்ணுறதுக்கான லைசன்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் அவங்க வாங்கி அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துகிறதா இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், கான்ட்ராக்சுவல் பேஸ்டு ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் ஈக்விட்டி பேஸ்டு ஜாயிண்ட் வெஞ்சர். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.